பல தேசங்கள் இருக்குது, பல பிராந்தியங்கள் நடக்குது, பல மத சார்பான கிரியைகள் இதெல்லாம் இருக்குது. பாவத்திலிருந்து தன்னை மீட்டுக் கொள்வதற்காக கிரயம் செலுத்துகிற ஒரு வேலையில மக்கள் அதிகமாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொல்லப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து தான் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷமாய் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சில வேளை சுவிசேஷமே மக்களுக்கு புரியாது பாருங்க. த கன்ஃபியூஸ்டு காஸ்பல். இன்னைக்கு சுவிசேஷத்தை முதல்ல விளக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்துட்டோம். இன்னைக்கு சுவிசேஷம்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு மரித்து உயிர் தெளிது மட்டும் தான் சுவிசேஷம் நினைக்கிறாங்கல்ல. இயேசு பூமிக்கு வந்தது நேரத்திலிருந்து சுவிசேஷம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர்தான் சத்திய ஆவியானவர். தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் தன்னுடைய மரணத்தின் மூலமாகவும் தன்னுடைய நித்தமுமான கீழ்ப்படிதல் மூலமாகவும் பின்பு தன்னுடைய ரத்தத்தின் மூலமாகவும் மீட்பை பெற்று தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வெறும் மரணத்தின் மூலமாக மீட்பு வரவில்லை. ஏற்கனவே சொல்லிருக்கோம் பாருங்க, த்ரூ ஹிஸ் லைஃப். அவர் நல்லபடியாக வாழ்ந்ததுனாலதான் நமக்கு நல்லபடியான மீட்பு உண்டாயிருக்கிறது. அதில் மீட்பினுடைய உச்சகட்டமாக இயேசு சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து தகன பலியாக நம்மை மீட்கும் பொருளாக அவருடைய ரத்தத்தை சிந்துகிறார். அதனால the gospel itself is Jesus Christ. சத்தியம் என்றாலே யாரு? இயேசு கிறிஸ்து. சிலவேளை சத்தியம்னா நம்ம ஆளுங்க எப்பயுமே ரத்தத்தை பத்தி தான் பேசுவாங்க. இல்ல, இயேசுவை பத்தி அதிகமாக பேசுவதே மனிதனுடைய மீட்புக்கு ஆதாரமாக மாறி வருகிறது. ஹல்லேலூயா. முதலாவது ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கிறான் என்ற உணர்வை கொண்டு வர வேண்டிய அதிக நிச்சயமா இருக்கு பாருங்க. நிறைய பேர் இன்னைக்கு பாவமே செய்யாத நிலைமையில் இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சிலவேளை மக்கள்கிட்ட போயிட்டு நீ பாவம் செய்த அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன்? இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அதான் பாருங்க, நான் என்ன பாவம் செய்தேன், எல்லாம் கரெக்டாக தானே செய்தேன். பாவம் என்பதை முதலாவது விளக்கும் பொழுது இதுக்கு தேவையான கிறிஸ்து ஒருத்தர் தேவைப்படுகிறார் என்று சொல்ல வேண்டிய நிச்சயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் முதலாவது இயேசு என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது அவர் நம்மளை மீட்டு தந்திருக்கிறார். அந்த மீட்டை எப்படி நாம் அனுபவிக்கிறோம்? ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் அலோன். விசுவாசத்தினால் மட்டும்தான் நீதிமான் ஆக்கப்படுகிறார் என்பதை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னும் 2 வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் இதை குறித்து அதிகமாக பேசினவர் பவுல். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு. இப்ப எதுல இருந்து மீட்கப்படுகிறோம்? பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறோம். இன்னைக்கு அதனாலதான் இறையல்வாதிகளுக்கும் இறையல் படிக்காதவங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. there is a huge gap. பாவத்திலிருந்து மீட்கப்பட்டோம் என்று சொன்ன உடனே மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? அப்ப நான் பாவமே செய்யலையா? பாவ சுபாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் நீ பாவம்தான் செய்தாக வேண்டும் என்ற அந்த நிலைமையிலிருந்து தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? உன்னை மீட்டு இப்ப நீ நீதிமானாய் வாழக்கூடிய எல்லா பலத்தையும் உனக்கு தேவன் தந்திருக்கிறார். ஆமா, அதுதான் இந்த ஆந்த்ரோபாலஜி, ஹெமட்டாலஜி என்ற சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கிறோம் பாருங்க. தேவன் பாவத்திலிருந்து மீட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி மீட்டு இருக்கிறார்? தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து மீட்டு இருக்கிறார். இது ஏதோ நடக்க போகிற விஷயம் அல்ல, நடந்து முடிந்த விஷயம். அதனால்தான் விசுவாசம் எங்கு வேலை செய்கிறது என்றால், தேவன் எதையெல்லாம் முடித்தார் என்று சொல்லப்படும் போதுதான் விசுவாசம் தீவிரமாய் வேலை செய்யும். இன்னைக்கு மக்களுக்கு அதெல்லாம் தெரியல. விசுவாசம் வேணும், விசுவாசம் வேணும், விசுவாசம் வேணும். இயேசு என்னெல்லாம் செய்திருக்கிறார் நீ விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டாயே, விசுவாசம் தானா வேலை செய்யும். ஆமா. When you put your faith on the finished work of Christ, the faith will work more. விசுவாசம் வேலை செய்யணும்னா தேவன் என்ன செய்தார் என்று முதலாவது படிக்க ஆரம்பி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் ஜெபம் பண்றதை பாத்தீங்கன்னா இயேசுன்னு எதுவுமே செய்யாத மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவே ஏதாவது செய்யும். அவர் சொல்றாரு, மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன பண்ணிருக்கேன், நான் செய்திருக்கிறேன். அவனை எல்லாத்தையும் செய்துட்டார், ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்கலையே. தேவனோடு வாழுகிறவனாய் மாறும் பொழுது இவைகளெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பது தேவன் சொல்லிக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டவன் நல்ல ஒரு கிறிஸ்துவ வெற்றிகரமான வாழ்க்கையில வாழ முடியவில்லை என்றால் இவன் தேவனோடு இல்லாத உறவுதான் காரணம் ஒழிய தேவனே காரணம் அல்ல. தேவனே என்ன இல்ல காரணம் அல்ல. இன்னைக்கு மனிதன் எல்லாத்தையும் பிரச்சனை கடவுள் மேல போடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கா பாருங்க. ஏன்னா அப்ப இவர் தான் ஃப்ரீ ஆயிடலாம். என்ன ஆயிடலாம்? ஃப்ரீ ஆயிடலாம். மனிதன் சரியாய் வாழாததுக்கு தேவனோடு இருக்கிற அந்த சரியான உறவு இல்லாத நிலைமை தான் காரணம் ஒழிய வேறொன்றும் காரணம் கிடையாது. இந்த புரோக்கன் ரிலேஷன்ஷிப் அந்த இன்ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப் கூட சொல்லுவேன். திடீர்னு பார்த்தா நல்லா இருப்பாங்க, அப்புறம் திடீர்னு எங்கேயாவது பள்ளத்துல போயிடுவாங்க.
அப்புறம் திருப்பி திருப்பி உயரத்துல போயின்னு இருப்பாங்க. கேட்டா புது வெளிப்பாடு தேவன் பேசுறார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னங்க கர்த்தர் பேசுறாரு. இப்படியே மக்கள் இன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால தேவன் என்ன செய்தார் என்பதை மறந்துட்டு இவன் என்ன செய்ய போறான்றதான் இருக்கிறார். தேவன் எதை செய்தார் என்று பார்க்கும் பொழுது மனிதனுக்கு தேவையான நல்ல காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால இன்னொரு வசனத்துக்கு கடந்து செல்வோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறிவீர்களா? தொடர்ந்து படிங்க. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்ப பாருங்க, தேவன் நம்மை விலை கொடுத்து என்ன பண்ணிருக்கிறார்? வாங்கி இருக்கிறான்னு சொன்ன உடனே வாங்கிட்டு அப்படியே ஓரமா ஓட்டுட்டு போயிட்டாருன்னு கிடையாது. நம்ம தான் இந்த பூமியில நிறைய பொருளை வாங்குவோம், எங்கேயாவது தூக்கி போட்டு போவோம். ஆனா தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி நம்மளை வாங்கி இருக்கிறார் என்றால் நமக்கு அவ்வளவு பெரிய ஒரு வேல்யூவை தேவன் வைத்தார். ஹல்லேலூயா. அந்த ஒரு பெரிய கனத்தை தேவன் நம் மீது வைத்ததுனாலதான் நம்மை இரத்தத்தின் மூலமாக என்ன பண்ணிருக்கிறார்? வாங்கி இருக்கிறார். சில தகப்பன்மாரெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சவனைய படிக்க வைக்கிறேன் அப்படின்னா என்றால் பையனுடைய படிப்பை அவ்வளவு முக்கியமா என்ன பண்றாங்க பாக்குறாங்க. நிறைய தகப்பன்லாம் அப்படி செய்யறதில்லை. படிச்சா படிக்காட்டி போ. ஆனா சில நல்ல தகப்பன்மார்கள் பூமியில் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ரத்தத்தை சிந்தி என்ன பண்ற, உன் வாழ்க்கையை நல்லாக்கணும்னு பாக்குறேன். தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி ரத்தத்தின் மூலமாய் நம்ம மீட்டு இருக்கிறார். ரத்தத்தின் மூலமா என்ன பண்ணிருக்கிறார்? நம்ம மீட்டு இருக்கிறார். அப்படி என்றால் நமக்கு வைக்கப்பட்ட மதிப்பையும் மரியாதையும் நம்ம கொஞ்சம் அதிகமாக புரிந்து கொள்ளணும் பாருங்க. புரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா? இன்னைக்கு சபைகள்ல இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் பண்ணப்பட வேண்டும் என்பது என்னுடைய பெரிய ஆசை பாருங்க. நீ மனுஷன் என்ன சொல்றோம்? மனிதன் சரியில்லை. தேவன் சரியான நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். இதை அறியும் பொழுது மனிதன் சரியாவான். ஆமா. இன்னொருத்தர் சொன்னார், இப்படிலாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்களுக்கு பயம் இல்லாம துளிர் விட்டு போயிடும். எப்படி? தகப்பன் நல்ல தகப்பன் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை வாங்கி இருக்கிறார். உன் சரீரத்தையும் உன் ஆத்மாவையும் வாங்கி இருக்கிறார் என்று சொல்லப்படும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், எப்பொழுது ஒரு அடிமைத்தனத்தில் இருந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த வியாபார ஸ்தலத்திலிருந்து ஒரு அடிமையை ஒரு நல்ல முதலாளி வாங்கிட்டு வரானோ, இம்மிடியேட்டா அவன் என்ன சொல்லுவானா, யூ ஆர் மை லார்ட், நீதான் என் தேவன். அப்படி என்றால் இந்த உடல் ஆவி சரீரம் எல்லாம் என்னது? உம்முடையது. லார்ட் கிரியோஸ், கிரேக்க வார்த்தையில் கிரியோஸ் என்று சொல்லப்படும் போது லார்ட் என்றால் எல்லாமே உம்முடையது. இப்ப நம்ம கிட்டத்தட்ட அதே வேர்டு யூஸ் பண்ணுவோம், லேண்ட் லார்டு. என்ன லார்டு? லேண்ட் லார்ட். அப்படி என்றால் இந்த இடத்துக்கு உரிமையாளர். அவர் குழி தோண்டியும் படுத்துக்கலாம், வீடு கட்டியும் படுக்கலாம், குப்பை மேடம் வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் என்ன வேண்டும் வேணாலும் செய்யலாம், அந்த இடம் மொத்தலும் அவருடையது. இப்ப நம்ம தேவனிடத்துல போய் நீதான் என் தேவன் சொல்லும் பொழுது முற்றிலுமாய் நாம் அவருடையவர்களாய் மாறி இருக்கிறோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ உன்னுடையவன் அல்ல, உன்னை தேவன் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார் என்றால் நீ அவருடையவனாய் இருக்கிறார் என்பதை என்ன பண்ணு, புரிந்து கொள். மீட்கப்பட்டோம் என்றால் அடிமைத்தனத்தில் இருந்தோம், இப்பொழுது நமக்கு ஒரு அதிபதி இருக்கிறார், ஒரு நம்மை ஆளுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டோம்னு சொன்னா நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றதல்ல, தேவனுடைய சித்தத்தில் வாழ்வதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது தேவன் தன்னை என்ன பண்ணுகிறார்? பிரியப்படுத்துவதற்காக நம்மை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, மனிதனுக்கு அநேக நன்மைகளை தேவன் இதன் மூலமாய் செய்கிறார். we call it as accomplished fact, நடந்து முடிந்த கிரியைகள் என்று சொல்கிறோம். accomplished fact, God redeems and there is some accomplishment. தேவன் நம்மை மீட்டுக் கொள்கிறார். தேவன் நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் மீட்டுக் கொள்கிறார். அக்கம்ப்ளிஷ் ஃபேக்ட், நடந்து முடிந்தவைகள் என்று சொல்லி ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஆமாம். இப்ப நடந்து முடிந்தவைகள்லாம் என்ன? இப்ப கர்த்தர் மீட்டு கொண்டார். இதன் மூலமா நமக்கு எல்லாம் என்ன கிடைச்சிருக்குது பாஸ்டர்? ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. மனிதனுக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னு சொல்லனா, மனிதன் எது கிடைச்சோ அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே இருக்காது. சத்தியம் என்று சொல்லப்படும் பொழுது நடந்து முடிந்தவைகளை நாம் சரியாக பார்க்கும் பொழுது அந்த சத்தியத்துக்கு ஒரு மகிமை உண்டாகுது. ஹல்லேலூயா.
நாம் எப்பொழுது தேவனை நல்லவர் என்று சொல்றோம் என்றால் அவர் நமக்கு என்னெல்லாம் செய்தார்னு தெரிஞ்சாதான் நல்லவர்னு சொல்ல முடியும் பாருங்க. இல்லாட்டி இந்த பிரெயின் வாஷ் பண்ணி எதையாவது சொல்ற மாதிரி மக்கள் மாறிடுறாங்க. எப்படி திடீர்னு மக்கள் நல்லவர் 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எதுக்கு நல்லவர், எதுக்கு ஸ்தோத்திரம்? அதுவே அவங்களுக்கு புரியாது, அதுவே எங்களுக்கு புரியாது. ஆனா அவங்கள பத்தி நான் எந்த குறையும் சொல்றது கிடையாது. ஏனென்றால் அட்லீஸ்ட் ஸ்தோத்திரமா சொல்றான் பாருங்க. நம்ம நிறைய பேர் அதை தெரிஞ்சு கூட ஸ்தோத்திரம் சொல்லாம சுத்தின்னு இருக்கிறோம். அதனால தெரியாம சொல்ற ஸ்தோத்திரமே பரவாயில்ல. ஆனால் தெரிந்து சொல்வது அதிக மகிமையை தேவனுக்கு கொடுக்கிறதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அதிக மகிமையை தேவனுக்கு கொடுக்கிறதாய் மாறுகிறது. சில பழைய பரிசுத்தவான்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்லுவோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்களாம் அதை கேட்டிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல, நான் நிறைய கேட்டிருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த வாய்ஸே மாறிடும், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் யோசிப்பேன், சரி ஸ்தோத்திரம் சொல்றாங்க நல்லது, ஸ்தோத்திரம்னா என்னதுன்னா தேங்க்ஸ். ஸ்தோத்திரம்னா என்னது? தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? அதான் நம்மளுடைய பெரிய கேள்வி பாருங்க. நம்ம ஆளுங்க 1000 ஸ்தோத்திரம் சொல்லு, 10,000 ஸ்தோத்திரம் சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு, எவ்வளவு வேணாலும் சொல்லுங்க. ஆனால் எதுக்கு சொல்றோன்னு யோசிச்சு சொல்லணும். எதுக்கு சொல்றோன்னு யோசிச்சு சொல்லணும். எப்ராயிம் என்ற மலை குன்றே ஸ்தோத்திரம்னா அதுக்கு அர்த்தமே இல்லை. மலைக்கும் எப்ராயிமுக்கும் சம்பந்தமே இல்லை. எதுக்கு ஸ்தோத்திரம்? ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படும் பொழுது அக்கம்ப்ளிஷ்ட் ஃபேக்ட், நடந்து தேவன் நமக்காய் செய்து நடந்து முடித்தவைகளுக்கு சரியாய் ஸ்தோத்திரம் சொல்வதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நடந்து முடிந்தவைகளை என்னவென்று பார்க்க போகிறோம் பாருங்க. முதலாவது, God has redeemed us from the curse of the law. நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்ன பண்ணிருக்கார்? நம்மை மீட்டு இருக்கிறார். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டிருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டார் என்ற வார்த்தை யூஸ் பண்ணப்படுது. என்ன ரட்சித்தார்? நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து ரட்சித்தார். அப்படி என்றால் என்ன? நியாயப்பிரமாணம்னா சாபமா? நியாயப்பிரமாணம் சாபம் கிடையாது. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணம் சாபம்னு சொன்னா தேவனே தப்பாயிடுவார். ஏன்னா கொடுத்தவரே அவர்தான். கொடுத்தவரே அவர்தான். நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்று சொன்னோம் என்றால் this redemption futures assures that there is no longer condemnation awaiting those who are in Christ Jesus. என்ன சாபத்திலிருந்து மீட்டுக் கொண்டார் என்றால், இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு இன்னொரு முறை அவன் குற்றவாளியாக தீர்க்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. redeemed from the curse of the law. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதின் நோக்கமே மனிதனை குற்றவாளியாக தீர்ப்பதற்கு தான். மனிதனை குற்றவாளியாக தீர்ப்பதற்கு தான். மனிதன் நினைச்சுதான் அதை வைத்து வாழலாம் என்று நினைச்சான். அது ஒரு பெரிய ஏமாற்றமான விஷயம் பாருங்க. இன்னைக்கும் மக்கள் சில வேலை நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிக்கிட்டு ஐயோ அதன்படி வாழ்ந்தாதான் கர்த்தர் எல்லாம் செய்வார்ன்றாங்க. நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்ன பண்ணிருக்கார்? தேவன் நம்மளை மீட்டு இருக்கிறார். நம்மளை கிறிஸ்துவுக்கு உரியவனாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சாபம் என்று சொன்னால் அதன் மூலமாய் ஒருத்தர் நீதிமான் ஆக்கப்பட முடியும் நினைச்சா பாருங்க, அதுதான் ஒரு பெரிய சாபம். ரோமர் 8:1 ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வந்தது. எவன் கிறிஸ்துவுக்கு வர்றானோ அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப நியாயப்பிரமாண புஸ்தகத்துல கீழ்ச்சிட வேண்டியதான பாஸ்டர்? இல்ல, நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் தேவன் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. அதை பார்த்து அந்த ஸ்டாண்டர்டுக்கு வாழணும்னு ஆசைப்பட்டு அதை செய்யணும் பாருங்க. அதை என்ன பண்ணணும்? செய்யணும். ஆனா இதை செய்யறதுனால தான் நான் நீதிமான் ஆகுறேன்னு சொன்னா அது நடக்காத ஒரு விஷயம். கிறிஸ்துவின் மூலமாக நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான் ஆனவர்கள், நீதிமான் எப்படி இருக்கிறார்? மகா நீதிமானாக கிறிஸ்துவும் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் எப்படி இருக்கிறார்களோ அப்படி இருப்பதற்காக காண்பிப்பதற்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் பரிசுத்தர்னா நீங்க எங்க போய் தேடுவீங்க? இன்னைக்கு மக்களுக்கு பரிசுத்தர்னா புரிஞ்சிக்க முடியல.
இந்தியாவில் ஒரு கல்யாணம் பண்ணா 2வது கல்யாணம் பண்ணா அசுத்தன்றான். ஆப்பிரிக்காவில் போயிட்டு நீங்க 8 கல்யாணம் பண்ணலன்னா பாவம்ன்றான். நீங்க பாவத்தை டிஃபைன் பண்றதுக்கு இடமே இல்லை. தேவன் தான் கரெக்டா டிஃபைன் பண்ண முடியும் பாருங்க. சத்தியம் என்று ஒன்று இருந்தால்தான் சத்தியத்துக்கு முரணானது ஒன்று என்ன பண்ணப்படுகிறது, தெரிய வருகிறது. பரிசுத்தம் என்பது யார் என்று பார்க்கும் பொழுது பரிசுத்தம் இல்லாத கிரியைகள் யார் என்று நாம் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். நாம் தேவனை போல வாழ்வதற்கு அதை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு அதை ஒரு மைல் கல்லாய் வைத்து அதை நோக்கி வாழுகிறோம். ஆனால் ரட்சிக்கப்படுவது கிறிஸ்துவின் மூலமா என்ன பண்ணப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதை வச்சுதான் எனக்கு ரட்சிப்புனா நீ இயேசுவினுடைய மரணத்தை நீ மதிக்கலன்னு அர்த்தம். நான் சொல்ல கலாத்தியர்லயே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம் பாருங்க. ரொம்ப முக்கியமான வசனம். நிறைய பேர் அதை ரொம்ப சின்சியரா எடுக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து வெளியே வந்துட்டோம்னா அப்படி என்ன நடந்துச்சுன்னு தான் யோசனை இருப்பாங்க. கலாத்தியர் 5:4. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். பாருங்க, ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் இது. சாதாரண விஷயம் இல்லை. நியாயப்பிரமாணத்தினால் நான் நீதிமானாக வேண்டும், நீதிமானாக முடியும், நீதிமான் ஆயே தீர வேண்டும் என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தால் நீ கிறிஸ்துவின் கிருபையை விட்டு என்ன பண்ணிட்ட, விழுந்து போயிட்ட. என்றைக்கு நீ கிருபையை சரியா பார்க்கலையோ, நியாயப்பிரமாணத்தை பெரிதாக பார்க்கிறியோ, அன்னைக்கு கிருபையை அவமானப்படுத்துகிறதாய் மாறுகிறாய். முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இதெல்லாம் தேவன் நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டிருக்கிறார் என்றால் நாம் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீதிமான் ஆக்கப்பட முடிய அந்த விஷயத்தை தேவன் நம்மிலிருந்து எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு விஷயம், தேவன் நம்மை இன்னொரு காரியத்திலிருந்து மீட்டிருக்கிறார். அப்படி என்றால் இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நிறைய கிரியைகள் கொடுக்கப்பட்டது. நிறைய கிரியைகள், அவைகள் இதெல்லாம் தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார், மீட்டிருக்கிறார். ஒரு வாட்டி வாசிப்போம். கலாத்தியர் 3:23. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்பே வெளிப்பட போகிற விசுவாசத்துக்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டோம். அப்படி என்றால் நியாயப்பிரமாணத்தினால் நமக்கு ரட்சிப்பு இல்லை, நியாயப்பிரமாணத்தினால் நமக்கு விடுதலை இல்லை. அதை ஒரு காவலாளி போல என்ன பண்ணியிருந்தார், நியாயப்பிரமாணத்தை வைத்திருந்தார். ஏனென்றால் இப்ப ஒரு தேசம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறது. யார், இஸ்ரவேல் தேசம். இந்த தேசத்திற்கு எப்படி வாழணும்னே தெரியாது. பாருங்க, எப்படி வாழணும்னே தெரியாது. அவங்களுக்கு சட்டத்திட்டங்களே கிடையாது. யாரும் என்ன பண்ணல, கான்ஸ்டிடியூஷன்லாம் எழுதல. பூமியில இந்தியாவில் இப்படிதான் நடக்கும், அமெரிக்காவில் இப்படிதான் நடக்கும்னு சட்டத்திட்டங்கள்லாம் வச்சுதான் இன்னைக்கு இந்தியா ரன் ஆயிட்டு இருக்குது. கரெக்டா? இந்தியா இருக்கிற சட்ட புஸ்தகத்துல எடுத்து கிழிச்சிட்டீங்கன்னா இந்தியாவே இல்லை. ஏன்னா சட்டமே இல்லை பாருங்க. ஆனால் இயேசு தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலர்கள் வெளியே வந்தோடனே இவங்களுக்கு நாடை எப்படி நடத்தணும், வீடு எப்படி நடத்தணும், தான் எப்படி வாழணும், இதுக்கெல்லாம் சட்டத்திட்டத்தை என்ன பண்றாரு தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த சட்டத்திட்டங்கள் மூலமாக இவங்க வாழும் பொழுது கிறிஸ்து அதிலே பிறப்பதற்கு என்ன ஆகிறது, வழி உண்டாகிறது. படிக்கலாம் பாருங்க, படிக்கலாம். Therefore the law was the tutor to bring us to Christ. 24ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துவதற்கு வாத்தியாரா இருந்துச்சு. It was a teacher to lead us to Christ. இப்ப கிறிஸ்துவிட்டே வந்துட்டோம். சில வேளை மக்கள் இன்ஜினியரிங்லாம் சேர்றாங்க பாருங்க. சேர்ந்துட்டு ஒரு டீச்சர் உட்கார்ந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். 4 வருஷம் கழிச்சு படிச்ச முடியுது, என்ன ஆயிடுச்சு, பட்டம் வாங்கிட்டான். பட்டம் வாங்கிட்ட பிறகு கூட திருப்பி காலேஜுக்குள்ள வந்து நான் இந்த டீச்சர்ட்டே தான் உட்காந்து படிப்பேன்னா ஏதோ பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க. படிச்ச கிளாஸ்லயே நான் என்ன பண்ணுவேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குது. காலேஜ் முடிஞ்சிச்சு, சர்டிபிகேட் கொடுத்தாச்சு, போடா. முடியாது. நான் முன் வைத்த காலை என்ன பண்ண மாட்டேன், பின் வைக்க மாட்டேன். அதே டீச்சர்கிட்ட தான் உட்காந்து என்ன பண்ணுவேன், படிச்சுக்கினே இருப்பேன். டீச்சர் ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டார். நீ வாழ்க்கையிலே சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக, இதன் மூலமாக நீ நேர்த்தியாய் போய் சேர வேண்டிய இடத்தில் சேருவதற்காக தேவன் என்ன பண்ணார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அதன் மூலமாக வழி நடத்தினார்.
ஆனால் அதிலே நாம் தங்கவில்லை, தங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நாம் கிறிஸ்துவிடத்தில் வந்து, அந்த வசனம் அழகாக சொல்கிறது, that we may justified by faith, நாம் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆகும்படியாக. கரெக்டா? நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. 25ஆம் வசனம் வாசிக்கலாம். விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. விசுவாசம் வந்த பின்பு நாம் எதுக்கு இல்ல? உபாத்திக்கு கீழே கிடையாது. அதான் சொல்ல பாருங்க, காலேஜ் படிச்சு கவுன்லாம் போட்டு பட்டெல்லாம் வாங்கி சர்டிபிகேட்லாம் வாங்கின பிறகு இல்ல, திருப்பி எனக்கு அந்த டீச்சர் தான் ரொம்ப பிடிக்கும், நான் அங்கேயே போய் உட்காந்து போனா அம்மா சொல்லுவாங்க, ஏதோ ஆயிடுச்சு, பையன் நல்லா தான் இருந்தான், ஏதோ ஆயிடுச்சு. அது மாதிரிதான் பாருங்க, லா நல்லது எதற்கு? கிறிஸ்துவனிடத்தில் வருவதற்கு. நியாயப்பிரமாணம் மட்டும் இல்லைன்னா பாவம் எதுன்னே தெரியாது. பாவம் எதுவும் தெரியாத பொழுது பாவத்துக்காக ஒருத்தர் மதிக்கணும்னா அதுவும் அவசியம் இல்லாமல் போயிருக்கும். தேவன் திட்டவட்டமாக தீர்மானமாய் செய்து கிறிஸ்துவை கொண்டு வந்து கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? அநேக இப்படிப்பட்ட கிரியைகள். என்ன சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்துல நிறைய செயல்பாடுகள் இருந்தது பாருங்க. இந்த இதுக்கு அதை செலுத்தணும், அதுக்கு இதை செலுத்தணும். லேவியர் ஆகமத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. கரெக்டா? எவ்வளவோ பலிகள் சொல்லப்பட்டிருந்தது. அதெல்லாம் இப்ப எடுத்துட்டார் தேவன். என்ன பண்றார்? அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கா? மீட்டு இருக்கிறார். அதனாலதான் அந்த பழைய ஏற்பாட்டின் பலிகளுக்குள்ளெல்லாம் நம்ம என்ன பண்றது இல்ல, போக போறது இல்லை. ஆனா அதன் மூலமாக கிறிஸ்துவை நாம் சரியாக பார்க்கிறோம். we see Christ through Leviticus. கிறிஸ்துவை லேவியர் ஆகமத்தில் பார்க்கணும். லேவியர் ஆகமத்தை வச்சு ஒன்னையும் பார்த்துக்கிட்டோம்னா பிரச்சனை ஆயிடும். கிறிஸ்துவை காண்பிப்பதற்காக லேவியர் ஆகம புஸ்தகத்தை சரியாக யூஸ் பண்ணிக்கணும் பாருங்க. செகண்ட் இயர்ல இதெல்லாம் கொஞ்சம் படிப்போம். ஏன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட் வந்து செகண்ட் இயருக்கு தான் ஒதுக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். சரி, மூன்றாவது, Christ has redeemed us from our self-righteousness. நாமே நீதிமான் ஆக வேண்டும் என்ற ஒரு பிரச்சனையிலிருந்து மாறி நம்மை அவருடைய நீதிமான்களுக்கு, அவருடைய நீதிக்கு உட்பட்டவராக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆமென். ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக